ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் 21ஆம் நாள் ஜனவரி 25 சனிக்கிழமை. இன்னைக்கு முழுவதுமே ஏகாதசி திதி இருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கூட போய் பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அது சனிக்கிழமை வந்து செய்யறதுனால மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்த யோகம், கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் வந்து தயிர் சாப்பிட்டு போறது மிக மிக சிறப்பு. மேஷம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத சிக்கல்கள் இருக்குங்க. ஓகேங்களா? எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு பணவரவும் இன்னைக்கு இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சிக்கல்களும் இருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குற பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்தவங்க. பைக்கில் போகிறப்பதாலும் சரி தான், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. ரிஷபம், நண்பர்களுடன் விருந்து, அதே டைம் பார்த்தீங்கன்னா பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இன்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், உணவில் கவனம். சரிங்களா? சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப கவனமா இருந்துங்க. பழைய உணவுகள் இதேமாரி விஷயத்தை வந்து இன்னைக்கு மட்டும் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் முயற்சிகளும் இருக்கு. நம்ம சாப்பிட போறப்ப வந்து அந்த கடையினுடைய சுத்தங்கள் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. அது வந்து அதை பார்த்துட்டு அதேமாரி பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு. இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கடகம், குழந்தைகள் மீது கவனம். ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைகள் மீது கவனம் எடுத்துக்குவீங்க இன்னைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் குடும்பத்தில் மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? விருந்தினர் வருகைகள் எல்லாமே இருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், ரியல் எஸ்டேட் தொழில் லாபம். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதே டைம் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கும் எண்ணம். சரிங்களா? ஒரு வண்டி வாங்கலாம், இல்லைன்னா ஒரு பைக்காவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் கூட இன்னைக்கு இறங்குவீங்க. இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. கன்னி, எழுத்து சார்ந்த வேலைகள், புதிய முயற்சிகள். சரிங்களா? எழுத்து சார்ந்த வேலைகள் என்ன, பத்திரப்பதிவு துறையில் வேலை பார்த்துக்கிறவங்களுக்கு இவங்க அப்புறம் எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் வந்து அது சார்ந்த வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக இன்னைக்கு இருப்பீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், வருமானம் தேடி வரும், பேச்சால் வருமானம் வரும். ஓகேங்களா? வருமானங்கள் தேடி வருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் கூடக்கூடிய நாளாகவும் வந்து இன்று அமைகின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், பாக்கியங்கள் தேடி வரும், வேலைகளில் சுறுசுறுப்பு. ஓகேங்களா? பாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்று தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பார்த்துருவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க வந்து வேலை பார்க்குறவங்க நீங்கள் பார்க்குற அதே வேலை தான், அதை வந்து ரொம்ப நேரம் இழுத்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக டயத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவீங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து இன்னைக்கு இருப்பீங்க. இன்று பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத சிக்கல்கள், விரயங்கள், பயணங்கள் எல்லாமே இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? எதிர்பாராத சிக்கல்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், இப்படி ஒரு பிரச்சனை வர மாட்டோம். அதே மாதிரி சில சிக்கல்கள் எல்லாமே வந்துடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் பண்றப்ப கவனமா இருந்துங்க. பயணங்களும் வந்து இன்று உண்டு. பயணத்தில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், தொழில் வியாபாரத்தில் லாபம். புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு, இல்லை வேலை பார்க்குறவங்களுந்தாலும் சரிதான், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்பம், தொழில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இன்னைக்கு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் வந்து கன்ஃபார்ம் இன்னைக்கு பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முதலீடுகளும் பண்ணுவீங்க. அந்த முதலீடு பண்ணுறது தான் கடன் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்போ நல்ல விஷயம் தான் இன்னைக்கு கும்பத்திற்கு நடக்க போகுது. அப்போ இன்று வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், மனமகிழும் சம்பவங்கள், சுபகாரிய நிகழ்வுகள். ஓகேங்களா? மனமகிழக்கூடிய சம்பவங்கள். இந்த குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கேட்போம் இல்லையா? இதேமாரி வந்து ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிட்டு வருது, நல்லபடியாக இருக்கு அப்படிங்கிற அந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் வந்து சுபகாரிய நிகழ்வுகளும் வந்து இன்று உண்டு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். ஜாதகம் பார்க்கணுமா? தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நம்பரோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்து வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணுமா? தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நம்பரோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.